எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு வார்த்தை, பற்றுக்கோடு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில விழாம பிடிச்சுக்க ஒரு ஆதாரம் தேவைப்படுது இல்லையா? அது என்ன? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க, இந்த விஷயத்த ஒரு அழகான ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். இது மூல உரையிலிருந்து வர்றது. குழந்தைங்க எப்படி ஒரு தூணை பிடிச்சிட்டு சுத்தி வருதோ அதே மாதிரி, இறைவா நான் விழாம இருக்க உன்னையே என் வாழ்க்கையோட பற்றுக்கோட ஆக்கிக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாருடைய அந்த ஆதரவுக்கான தேடலும் இதுல அடங்கியிருக்கு இல்லையா? சோ முதல்ல ஒரு தனிப்பட்ட தேடலா இத பாப்போம். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னு நம்ம தேடுறோம் இல்லையா? அந்த உணர்வை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ பற்றுக்கோடுனா சரியா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள விழாம தடுக்கிற, ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுக்கிற, நம்ம இருக்கிறதுக்கே காரணமா இருக்கிற ஒரு அடிப்படை சப்போர்ட் சிஸ்டம் தான் அது. சரி, இந்த தனிப்பட்ட தேடல்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்து இதே கான்செப்ட் நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிசிக்கல் உலகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இங்கேயும் ஒரு தாங்குற சக்தி இருக்கு. இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்ல இருக்கிற கரண்ட், அதாவது மின்சாரம், அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுதான் பல்பை எரிய வைக்குது, காலிங் பெல் அடிக்க வைக்குது, ஹீட்டரை சூடாக்குது, மோட்டாரை ஓட வைக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த எல்லா சாதனங்களுக்கும் அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தான் பற்றுக்கோடு. கரண்ட் இல்லைன்னா இது எதுவுமே இயங்காது. சிம்பிள். சரி, இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ இதை விட ரொம்ப பெரிய, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உதாரணத்தை நம்ம உலகத்திலேருந்தே பார்க்கலாம். பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடு எதுன்னு கேட்டா அது சூரியன்தான். பாருங்க, சூரியன் பிரகாசமா இருக்கும்போதுதான் எல்லா உயிரினங்களும் அதனதன் தன்மையோட வாழ முடியுது. ஒருவேளை அந்த சூரியனே குளிர்ந்து போயிட்டா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வாழ்க்கை அப்படியே நின்னு போயிடும், செயலற்றதாகிடும். அப்போ சூரியன் தான் நம்ம வாழ்வோட உண்மையான பற்றுக்கோடு. சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பற்றுக்கோடு பார்த்தோம், நம்ம கிரகத்துக்கு ஒரு பற்றுக்கோடு பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் தாங்கி பிடிக்கிற அந்த இறுதி பற்றுக்கோடு எது? அது என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து தத்துவத்தோட ஒரு முக்கியமான பிரிவான வேதாந்தத்துல இருந்து வருது. வேதாந்தம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படைய பத்தி ஆழமா பேசுற ஒரு விஷயம். அப்போ வேதாந்தம் சொல்ற அந்த இறுதி முடிவு என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிருள்ள, உயிரற்ற எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு இறுதி பற்றுக்கோட இருக்கு. அதுதான் பிரம்மம், அதாவது தூய உணர்வு நிலை. இப்ப நாம கடந்து வந்த பாதைய ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா? பற்றுக்கோடுங்கிற ஒரே ஒரு ஐடியா தான். அது ஒரு குழந்தைக்கு தேவைப்படுற தூணுல ஆரம்பிச்சது, அப்புறம் ஒரு பல்புக்கு கரண்ட் தேவைப்பட்டது, அடுத்ததா நம்ம வாழ்க்கைக்கு சூரியன் தேவைப்பட்டது, கடைசியா இந்த முழு பிரபஞ்சத்துக்குமே ஒரு பற்றுக்கோடு தேவைப்படுதுங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை விழாம தாங்கி பிடிக்கிற அந்த விஷயம் எது? உங்களுடைய பற்றுக்கோடு எது? இத பத்தி யோசிங்க. நன்றி.